ஹாய்! ஒரு மார்க் அவன் வாழ்க்கையவே மாத்திடுச்சு. இன்னைக்கு நான் சொல்லப்போற கதை, ஒரு மார்க் பத்தின கதை. ஆனா, அது வெறும் ஒரு மார்க் இல்ல. ஒரு பையனோட கனவு, ஒரு குடும்பத்தோட நம்பிக்கை, ஒரு வாழ்க்கையுடைய திருப்பம். கதைக்குள்ள போலாமா? ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான். காலையில படிப்பு, ராத்திரி ரிவிஷன், ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் இல்ல, ஃபெஸ்டிவல்ஸ் இல்ல. ஒரு கோல் மட்டும்தான், கவர்மெண்ட் ஜாப். எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட்டும் வந்துடுச்சு. நடுங்குற கையோட அவன் ரிசல்ட் ஓப்பன் பண்ணான். ஆனால் செலெக்ஷன் லிஸ்டில் அவன் பேர் இல்லை. கட் ஆஃப் விட ஒரு மார்க் குறைவு. அந்த நாள் அவன் யார்கிட்டையும் பேசலை. புக்கை பார்க்கவே முடியல அவனால். இவ்வளோ கஷ்டப்பட்டும் என்ன யூஸ் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். விட்டுடலான்னு கூட நினச்சான். ஆனால் அவன் அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நீ தோத்தது எக்ஸாமில் தான், வாழ்க்கையில் இல்லை. அந்த வார்த்தை அவனை மறுபடியும் எழுப்ப ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் படிக்க ஆரம்பித்தான். இந்த முறை பயத்தோடு இல்லை, அனுபவத்தோடு படிக்க ஆரம்பித்தான். தப்பு பண்ண இடத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா கண்டுபிடிச்சு சரி பண்ண ஆரம்பித்தான். ரிவிஷன் அதிகமாக பண்ண ஆரம்பித்தான். டெஸ்ட் டெய்லி போட்டு விடாமல் முயற்சி பண்ணான். அடுத்த ரிசல்ட் வந்த நாள் செலெக்ஷன் லிஸ்ட் ஓப்பன் பண்ணுறான். இந்த முறை அவனோட பெயர் இருந்துச்சு. ஒரு மார்க் அவனை அழ வச்சது. அதே ஒரு மார்க் அவனை ஆஃபீஸராக மாற்றிடுச்சு. நீங்கள் இன்னைக்கு ஃபெயில் ஆகியிருக்கலாம், கட் ஆஃப் கூட மிஸ் ஆகியிருக்கலாம், ஒரு மார்க்கில் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதோட உங்கள் கதை முடிஞ்சிடலை. இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் இருக்குது, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. முக்கியம், நீங்கள் உங்கள் கனவை விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரு நாள் உங்கள் பெயரும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.